ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுருபா சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100 அதோட செகண்ட் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இப்போ செகண்ட் லெசன் என்னென்னா கனவு பலித்தது. ஓகேங்களா, கனவு பலித்ததில் பார்ப்போம். கனவு பலித்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் இவ்வுலகம் என்கிறார் தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி உள்ளார் தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பெய்யும் என்பதை பழந்தமிழ் இலக்கியங்களான இப்போ முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை, அப்புறம் திருப்பாவை என்ற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பெய்யும், இந்த மாதிரி ஒரு அறிவியல் கருத்தை நம்மளோட அந்த அந்த காலத்து இலக்கியங்கள்லேயே சொல்லியிருக்காங்க. நைட்டு முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவையிலலாம் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நால்வழி அப்படின்ட்டு அவையார் பாடலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி அப்படின்ட்டு 18 சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்ற மாதிரி 10 போடுவாங்க, அந்த மாதிரி ஊசியால் 10 போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊசியே இங்கே 10, அதுதான் 18. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதே தான். இப்போ வெள்ளூசி நெடுவசி பறந்து படு, இதுக்கு மீனிங் தான். இப்போ வீரர்களின் காயத்தை வெந்நீர் ஊசியாக தைத்த செய்தி 18 சொல்கிறது இதுக்கு மீனிங் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தனை நட்டினை கூறுகிறது சொல்கிறாங்க. இதே தான் இது. கோட் சுறா எருந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் அன்னிட்டு நற்றினை சொல்ல தான் சொல்கிறாங்க. இதோட மீனிங் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்புகளை தைத்த செய்தி அன்னிட்டு நற்றினை சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நரம்பினால் நரம்பு நற்றினை என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து. இந்த கருத்து திருவள்ளுவர் மாலையில் கபிலர் எழுதியிருக்காரு. இதில் எப்படின்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ட்டு. இது கலிலியோ இப்போ தான் ரீசெண்டாக சொன்னார். ஆனால் நம்ம முன்னோர்களே இந்த கருத்தை, கலிலியோ சொன்ன கருத்தை நம்ம முன்னோர்களே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறோம். அதில் நம்மளோட அறிவியல் அறிவு அந்தளவுக்கு மேம்பட்டு இருந்துச்சு. தமிழ் மக்களோட அறிவியல் அறிவு அந்தளவுக்கு மேம்பட்டு இருந்துச்சு அன்றது சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் திணையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலில் அன்னிட்டு தொல்காப்பியம் சொல்லுது. ஓகேங்களா, நிலம் நீர் மேலே ஒரு வாட்டி பார்த்தோம்ல, அந்த ஐந்தும் உலகம்ன்ற மாதிரி, அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன். நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்து மயக்கம் உலகம் ஆதலன்ட்டு தொல்காப்பியம் சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அன்னிட்டு கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலின்ட்டு கார்நாற்பது சொல்லுது. இது எப்படி நம்ம கடல் அது காருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் கார்நாற்பது 2 வாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா மைண்டில் பதிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். இப்போ நம்ம தமிழ்லேயே படித்து அறிவியல் அறிஞராக முன்னேறி இருக்காங்க. நம்ம தமிழில் படித்து யாரெல்லாம் முன்னாடி வந்திருக்காங்க, நம்ம தலைவர்களாக வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி சொல்கிறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது யார், இப்போ மேனாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்லேயே படித்து வந்தாங்க. அதே மாதிரி இஸ்ரோவோட அறிவியல் அறிஞரான மயில்சாமி அண்ணாதுரைன்றவும் தமிழில் படித்து வந்தாங்க. அதே மாதிரி இஸ்ரோவோட தலைவர் சிவன், இப்போது நம்ம ரீசெண்டாக இஸ்ரோவோட தலைவர் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா ஒரு தமிழர், அவரும் தமிழில் படித்து தான் முன்னேறிக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு லெசன் பார்ப்போம். சிறகின் ஓசை. இந்த லெசன் இப்போ எதை பற்றி சொல்லுதுன்னா, இப்போ நம்ம பறவைகள் சிட்டுக்குருவியெல்லாம் அழிஞ்சிருச்சு இல்லைங்களா, அந்த சிட்டுக்குருவிகள் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த சிட்டுக்குருவிகள் பற்றி சொல்லுவாங்க. சரி வாங்க லெசனுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போது சிறகின் ஓசை. இப்போ பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல்னு சொல்லுவாங்க. பறவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத வலசை போதல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. ஓகேவாங்க, இப்போ வலசை இப்போது பறவைகள் எதை வச்சு வலசை போகுது, இடம்பெயர்துன்னு சொன்னால் அதுக்கு நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இதை வச்சு தான் இதை அடிப்படையாக வச்சு தான் பறவைகளை இடம்பெயர்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பறவைகள் எது எப்படி எப்படி போகுது, இப்போது
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வடக்கு, தெற்கு. இங்கே இப்போ வடக்கு, இங்கே வந்து தெற்கு. வடக்கு தெற்கா போகுது. அதுக்கப்புறம் மேற்கு, இங்கே மேற்கு, இங்கே வந்து கிழக்கு. இந்த மாதிரி வடக்கு தெற்காகவும் மேற்கு கிழக்காகவும் பறவைகள் வந்து பறவை வந்து வலசை போகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட நம்மன்னும் போது நான் வந்து சிட்டுக்குருவியை சொல்கிறேன். அது மாதிரி பறவைகளில் என்னென்ன வந்து மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ தலையில் சிறகு வளர்றது, இறகுகளோட நிறம் மாறுறது, உடலில் கற்றையாக முடி வளர்றது, இதெல்லாம் பறவை வந்து வலசம் போகும்போது அவங்களோட உடலில் ஏற்படும் மாற்றங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு டூயினோ பற்றி பார்ப்போம். இப்போ கப்பல் பறவை ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை என்னென்னா இப்போ சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்குடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படுவது எது என்று கூட கொஷின் கேட்பாங்க. அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தியமுத்து புலவர் நாரை நாராய் செங்கல் நாரை என்ற பாடலை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாடலில் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அன்னிட்டு யார் சொல்லியிருக்காரு? சத்தியமுத்து புலவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இதில் பறவைகள் வலசை போதல் செய்தியை கூறுகிறது. இது வந்து இந்த லைன் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா பறவைகளை வந்து வலசை போகிற செய்தியை பற்றி வந்து சொல்லுது. இங்கே வலசை போதல் இருக்குங்களா, அந்த வலசை போதல் செய்தி வந்து சொல்கிறாங்க. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு செங்கல் நாரைகள் வந்து வருகிறதுன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஐரோப்பாவிலேருந்து தமிழில் செங்கல் நாரைகள் வருது. அதுக்கப்புறம் வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக தமிழ்நாடு திகழ்கிறது. ஓகேங்களா? வெளிநாட்டு பறவைகள் புகலிடமாக தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஃபேமஸ்னால் என்ன சொன்னோம்? இப்போ வேடந்தாங்கல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்குது. அதெல்லாம் பறவைகளுக்கு புகலிடமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் சிட்டுக்குருவி அழிந்து வரும் பறவையினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ சிட்டுக்குருவி ஓடினா தான் அழிந்து வந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிட்டுக்குருவியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ சிட்டுக்குருவினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நம்ம வந்து தமிழில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இதில் ஆண் சிட்டுக்குருவி, பெண் சிட்டுக்குருவி. ஆண் தொண்டையோட கருப்பு உடல், தொண்டை வந்து கருப்பாக இருக்கும், உடல் வந்து அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பெண் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் கூடு கட்டி வாழும் பறவை தான் நம்ம சிட்டுக்குருவி. இது 3லேருந்து 6 முட்டையிடும். 14 நாட்கள் அடை காத்து 15ஆம் நாள் குஞ்சு பொரிக்கும். ஓகேங்களா? இது இமயமலைத்தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழுது. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10லேருந்து 13 வருஷம். காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்றவர் பாரதியார் வந்து காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்ற மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அந்த மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் தெரியும் தானே நம்மளுக்கு. டாக்டர் சலீம் அலி யார்? பறவைகளின் மனிதன் என்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் தான் பறவைகள் மனிதன். சலீம் அலி வந்து சொல்லுவாங்க. பறவைகள் பற்றி படிப்பு என்னது? ஆர்னித்தாலஜின்றது பறவைகள் பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ? March 20. நல்லா ஞாபகம் வச்சுங்க, March 20. நம்ம தினங்கள்லேருந்து ஒரு டாபிக் இருக்குங்கன்னா அதில் இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். டூயினோ நான் சொன்னால இந்தியாவோட பறவை மனிதர் யார்? சலீம் அலி. இவர் தான் இந்தியாவோட பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியோட வீழ்ச்சி என்று பெயரிட்டிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியை முற்றத்திருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வினைக்கு போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் பாரதியார் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. இப்போது கிடைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியை முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வினை போட்டுவிட்டு பட்டினியாக இருந்த பாரதியார் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்துட்டு ஒரு துணைப்பாடம்னா தெரியல உங்களுக்கு. இதில் வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கதை வந்து நம்ம சிலபஸில் இல்லை, இருந்தாலும் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கிழவனும் கடலும் ஒரு ஆங்கில புதினம். ஓகேங்களா? ஒரு ஆங்கில புதினம். இது வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுக்கு வந்து 1954 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எப்போது? 1954 இந்த மொழிபெயர்த்துக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்கோ. ஓகேங்களா? இதோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்கோ. இந்த கதையோட நாயகன் யாருன்னா சாண்டியாகோ. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.